மறுரூப மலைக்கு போகிறார். மறுரூப மலைக்கு போகும்போது தன்னோடு 3 சீஷர்களை அழைத்து செல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற 3 பேரை மேலே அழைத்து கொண்டு போய் மறுரூபமாகிறார். அவருடைய முகம் மகிமையாய் பிரகாசிக்கிறது. அங்க ஒரு 2 பேரை பார்க்குறாங்க. அது யாரு? இயேசுவோடு கூட இருந்த 2 பேர் யார்? மோசேயும். மோசே எதற்கு அடையாளம்? நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம். எலியா எதற்கு அடையாளம்? தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். ஆக மொத்தம் இந்த மறுரூப மலையில 3 பேர் இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணமும் இருக்குது, தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, இயேசுவும் இருக்கிறார். இப்ப பேதுரு யோசிக்கிறாரு, நமக்கு யாரும் வேணும்? மோசேவும் வேணும், எலியாவும் வேணும், இயேசுவும் வேணும். 3 கூடாரத்தை இங்க போடலான்றாரு. 3 கூடாரத்தை இங்க போடலான்னு சொன்ன உடனே மகிமையில மனுஷன் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா யாரை காணோம்? யார்? 2 பேரை காணோம். மோசேவியும். மோசே எதுக்கு அடையாளமா இருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு. எலியா எதுக்கு அடையாளமா இருக்கிறாரு? இந்த மோசே எலியாவையும் சீன்ல இருந்து தூக்கிட்டு யாரை மட்டும் நிக்க வச்சிருக்கிறாரு? இப்போ இயேசுவை நிக்க வச்சிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் எப்படி இருக்கிறேன்? இதத்தான் அங்கேயே சொல்லிட்டாரே, ஞானஸ்நானம் எடுக்கும் போதே சொல்லிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை சேர்த்து சொன்னாரு, இவருக்கு. இவருக்கு செவி கொடுங்கன்னா அப்ப மற்ற 2 பேருக்கு 3 பேர் இருந்தாங்கல்ல. இப்ப பிதா சொல்றாரு, நீ 3 பேருக்கும் கூடாரம் போட்டேன்னா குழம்பி போயிருவ, அவங்க 2 பேரை தூக்கு. இப்ப யாரு சொல்றது மட்டும் கேளு. இப்ப சொல்லுங்க, நியாயப்பிரமாணமா, தீர்க்க தரிசனமா, இயேசுவா? யார் மட்டும்தான் அப்டேட் ஆகணும்? சபை இன்னும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்க கூடாது, தீர்க்கதரிசிகள் சொன்னதை பிடிச்சிட்டு இருக்க கூடாது. அவர்களை பார்க்கலும் பெரியவர் எழுந்தருளி இருக்கிறார்.